இங்க பாருங்களேன். எனக்கு 26 வீக்ஸ் ஆகுது. 90% வச்சுக்கலாம் நம்மளே. நைட் டைம்ல இது மாதிரி என்னால எதுவும் சாப்பிட முடியல. தண்ணிலாம் எல்லாம் தேவையானலாம் எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிட்டோம். நீங்க எங்க போறோம்னா 2ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு தான் செக்அப். இது 7வது மாசம் ஸ்டார்ட் ஆகி 2 நாள் ஆகுது இருக்கு. அது இல்லாம 6th மந்த்ல வந்து அனாமலி ஸ்கேன் பண்ணல, அதோட ரிப்போர்ட் காமிக்கணும். அப்புறம் எனக்கு இந்த 7 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. அதெல்லாம் என்னன்னு டாக்டர் கிட்ட கேட்கணும். இங்க பாருங்களேன், தெரியுதா? ஃபோட்டோவெல்லாம் அட்டாச் பண்ற பாருங்க. ஹிச்சிங்கா இருக்குன்னு சொரிஞ்சா இது மாதிரி டாட் டாட் டாட்டா வந்துருச்சு ரெட் கலர்ல. போன டைம் இந்த இடத்துல இன்ஜெக்ஷன் போட்டப்போ ரெட் கலர்ல வந்துச்சுன்னு சொன்னல, டாட் டாட் டாட்டா. அதே மாதிரி இங்கேயும் வந்திருக்கு. லைட்டா ஏதோ ஒரு இடத்துல இப்படி தேய்ச்சாலுமே, ஹார்டா இல்ல லைட்டா தேய்ச்சாலுமே அந்த இடம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே ரெட்டிஷா மாறுது. அது எதனால, ஏன் அப்படின்னு கேட்குவோம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கா, இப்படிதான் இருக்குமா, இதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் கிட்ட கேட்டு டாக்டர் என்ன சொல்றாங்க சொல்றேன். தொடர்ந்து இணைப்பில் இருக்காது. ஹாஸ்பிட்டல் கிட்ட வர வர எதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு பயமாவே இருக்கு. டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. பிளட் டெஸ்ட் பண்ணி என்னோட ஃபுல் ரிப்போர்ட்டும் இங்கே இருக்காங்க. எனக்கு 26 வீக்ஸ் ஆகுது. வெயிட்டு ஒரு ஒரு 2 கிலோ ஏறி இருக்கேன். என்னோட ஹாப்பினா இது ஒரு பாயிண்ட் தான். 2 கிலோ வெயிட் ஏறி இருக்கேன். இதுல என்னன்னு தெரியாது. இதுல பிபி அந்த ஒரு இது. இன்னொன்னு எதை சொல்லுவாங்க, பிளட் பாரு 11.2 தான் இருக்கு. பிளட் ஏறவே இல்லை. போன மாதம் 11.4. ஸ்டார்டிங் எவ்வளோ இருந்துச்சு? 12.9. பேபி க்ரோத் ஆக பிளட் லெவல் குறைஞ்சிக்கிட்டே வருமா. நீ தான் முட்டி மோதி உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி பிளட் ஏற்றிக்கணும். இதுக்கப்புறம் தெரில. அடுத்த செக்அப் டேட் வந்து 18ஆம் தேதி கொடுத்துட்டாங்க. எதனால வந்து 18ஆம் தேதினா 7 மந்த் ஆயிடுச்சுனால அனாமலை ஸ்கேனுக்கு அப்புறம் க்ரோத் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணணும், வளர்ச்சி ஸ்கேனு. இங்கே பண்ணுற மாதிரி இருந்தால் 18ஆம் தேதி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கேனா 18ஆம் தேதி நீங்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே பண்ணாங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் ப்ரைவேட்டில் பார்க்கணும், ப்ரைவேட்டில் பார்த்து ரிப்போர்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேபியோட அனாமலை ஸ்கேன் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த சின்ன நோட்லேயும் எழுதிக்கிட்டாங்க. ஓபிசிடி நோட்லேயும் அப்புறம் அட்டையிலையும் எழுதிட்டாங்க. எல்லாரோட பேபிலையும் ஹார்ட்டில் வந்து லைட்டாக ஒரு டாட் மாதிரி இருக்கும். அது டாட்டாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லையா. ஆனால் கம்பல்சரி மேக்ஸிமம் ஒரு 90% வச்சுக்கலாம் நம்மளே. ஆனால் இருக்குமா டாட் மாதிரி. அந்த டாட் வந்து பயப்பட தேவையில்லை, வளர வளர அது சரியாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பிறந்ததுக்கு அப்புறமான்னு சொல்லி நான் கேட்டேன், பிறக்கிறதுக்கு முன்னாடியே அது சரியாயிடுமா? அது ஒன்றுமே இல்லை, அது சும்மா எல்லாத்துக்கும் அது ஏதோ ஒரு சத்து மாதிரியாட்டுக்கு. அது கால்சியமோட இதாமா ஹார்ட்டில் இருக்குமா அது. அதனால எந்த பிரச்சனையும் பேபிக்கு இல்லை. ஸோ ஓகே. அப்புறமேட்டுக்கு டாக்டர் ஒன்று சொன்னாங்க தெரியுமா? நான் இருந்துட்டு வாட்டர் லெவல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். வாட்டர் லெவல் எல்லாம் நார்மலாக இருக்கு அப்படின்னாங்க. அப்புறமேட்டுக்கு பேபியோட க்ரோத்லாம் கேட்டேன். பேபியோட க்ரோத்தும் நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் யூடியூப்பில் பார்த்து எழுதி வச்சிருந்தேன்ல, அதில் இருக்கிறதுலாம் ஒவ்வொன்றா கேட்டேன். பிரைன் க்ரோத்து, லெக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் நான் வந்துட்டு வயிற்றில் வந்து பேபிக்கு ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு நான் பேசிட்டு அது எல்லாமே சூப்பராக இருக்கு. 2 ஏக்கரை வாங்கி போட போறீங்களா? அப்போதான் நல்லா ஃப்ரீயா இருக்கும். ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. ஆமா, ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. ஃபுட்பால் வாங்கி தரியா அப்படின்னாங்க. அப்புறம் வீட்டுக்கு நான் இது மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டே இருந்தேன். பேபி நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு வாந்தி நின்றுச்சாமா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை டாக்டர், வாந்தி வந்துட்டே இருக்கு அப்படின்னு. அப்போ உனக்கு பொழுது பொறுக்கிற வரைக்கும் வரும் போல, வாமிட் டேப்லெட் போட்டுட்ருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஆமாம் மேம் அப்படின்னு.
டேப்லெட்டே அதிகம் போடக்கூடாது. அத ஸ்டாப் பண்ண பாருங்க அப்படின்னாங்க. இல்லம்மா நான் முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அத ஸ்டாப் ஆகலன்னா, லெமன் ஜூஸ் குடிச்சு பாருங்கன்னாங்க. நிக்கலன்னா. சரி ஏதாவது ஃப்ரூட்டா குடிச்சு பாருங்க. ஜூஸ் பண்ணி நிக்கலான்னு. உங்களுக்கு பிடிச்சதா சாப்பிட்டு பாருங்க. நிக்கலம்மா. அப்போ உனக்கு நிக்காதும்மா. அப்புறம் நைட் டைம்ல இது மாதிரி என்னால எதுவும் சாப்பிட முடியல. லைட்டா வாட்டர் குடிச்சாலும் வாமிட் வந்துடுது அப்படின்னு முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது இன்டேக் சாப்பிட பாருங்க. வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல. ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ம். அப்புறம் எனக்கு இது மாதிரி டாட் டாட்டா வந்திருக்கு. ஐன்ஸுக்கு ஒரு ஊசி போட்டதுலேருந்து 2 நாளா ம். அதோட ஃபோட்டோ இருக்கும் அட்டாச் பண்ணலாம். ஓ. இது கிளியராக தெரியாதே அதோட ஃபோட்டோ இருக்கு அட்டாச் பண்ணலாம். இது மாதிரி டாட் டாட்டாக இருக்கு. சம்டைம்ஸ் பிச்சுக்குது வேற கை கால்லலாம் போட்டு லைட்டாக சுரிஞ்சாலும் தடிச்சிருது. ஒன்றா கொப்பளம் கொப்பளமாக வந்துடுது அப்படின்னு சொன்னோடனே பயப்படாத. அப்போ வந்து உன் பிளட்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சாமா. ஏத்துக்கிட்டேன். பிளட்டு ஏறுமா உனக்கு. அது வந்து பிளட்டு லைட்டாக ஊற மாட்டுக்கு ஐன்ஸ் போட்டா. அதனால உனக்கு ரத்தம் ஊறி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என் வாய் கம்புன்னு இல்லாம முன்ன விட 2 பாயிண்ட் கம்மியாயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னோடனே சிஸ்டர் பேபியை பார்த்து சிரிச்சிட்டு இந்த மந்தோட செக்அப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என் பேபிக்கு ரொம்ப நேரமா பசி கொடுக்குது. நான் வாழைப்பழம் இங்கேருந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு வீட்டுக்கே போகணும். பாய். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்.